அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டினுடைய மகிழ்ச்சி, வளர்ச்சி, நிம்மதி, செல்வ வளம் ஆகியவற்றை தீர்மானிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது நம்முடைய வீட்டு பூஜை அறை தாங்க. அந்த பூஜை அறையில் நம்ம எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதா, பூஜை அறையை எந்த திசையில் அமைக்க வேணும், சாமி படங்களை பூஜை அறையில் எங்கு வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. பூஜை அறையில் புனிதத்தன்மை இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கு முழு பலன் கிடைக்குங்க. அதே போல் நம்முடைய வீட்டில் நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் குடியேறணும் சொல்லலாங்க. வீட்டில் அதிகமான நன்மைகள் நடக்குங்க. ஏன்னா பூஜை அறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. கோவிலில் போய் நம்ம பூஜை செய்வதற்கு எப்படி ஒரு முறை இருக்குதோ அதே போல் வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்வதற்கு வழிபடுவதற்கு தனியாக ஒரு முறை இருக்குதுங்க. ஒரு வீட்டினுடைய பூஜை அறை என்பது இறை சக்தி மற்றும் நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடமாகுங்க. நம்முடைய வீட்டு பூஜை அறை அமைக்கக்கூடிய இடம் இறை சக்தி இருக்கக்கூடிய இடமா, காந்தத்தன்மை பெற்றிருக்கிறதா என்பதை பார்த்து தாங்க நம்முடைய வீட்டு பூஜை அறையை அமைக்க வேணும். அதனால தாங்க பூஜை அறையை கட்டும் போதே இந்த திசையில இருக்க வேணும், சாமி படங்கள் மற்றும் விளக்கு இந்த திசையை நோக்கி இருக்க வேணும் என வாஸ்து சாஸ்திரப்படி முறைப்படி கட்ட வேணுங்க. பூஜை அறை மட்டும் இல்லைங்க, சமையல் அறை, படுக்கை அறை என எதுவாக இருந்தாலுங்க அதற்குரிய இடத்துல வைத்தால் மட்டுமே தாங்க அதனுடைய முழு பலனையும் முழு ஆற்றலையும் நம்மளால பெற முடியும். நம்முடைய வீட்டு பூஜை அறை இருக்கக்கூடிய இடம் மட்டும் இல்லைங்க, அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்களை நிரந்தரமாக பூஜை அறையிலேயே வைத்திருக்க வேணுங்க. பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூடிய சாமி படங்கள், சிலைகள், விளக்கு மட்டும் இல்லைங்க, அனைத்து தெய்வீக சக்தியை தனக்குள்ள ஈர்த்து அதை எப்பொழுதுமே நிலையாக வீடு முழுவதும் பரவி இருக்க செய்வதாக இருக்க வேணுங்க. அதனால தாங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதனால் செய்யப்பட்டது என்பதை நம்ம கவனிக்க வேணுங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாதுங்க. அது ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஐம்பொன் போன்ற உலோகங்களில் தெய்வீக சக்தியும் நேர்மறையான ஆற்றல்களும் அதிகமாக நிறைந்திருக்குதுங்க. அதே போல் மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்துவது மிக மிக சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. இது தெய்வீக தன்மையை அதிகமாக ஈர்க்கக்கூடியதாகுங்க. அதனால தாங்க கோவில் கோபுரங்களில் பார்த்தீங்கன்னா கலசங்களில் கூட இந்த குறிப்பிட்ட உலோகங்களால் செய்யப்பட்டவையாக தாங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எவர் சில்வர் பாத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதையும் ஈர்த்து வைக்கக்கூடிய தன்மை இல்லைங்க, அந்த சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இல்லைன்னு சொல்லலாங்க. அதனால தாங்க தெய்வ வழிபாட்டுக்கு எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாதுங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் எதெல்லாம் எவர் சில்வரில் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கு வைப்பதற்கு, கலசங்கள் வைப்பதற்கு, அன்னபூரணி சிலைகள் வைப்பதற்கு எவர் சில்வர் தட்டுக்களை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. அதே போல் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு, அசதை, திருமாங்கல்யம் வைப்பதற்கு எவர் சில்வர் பாத்திரங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. அதே போல் ஹோமத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், பூக்களை வைப்பதற்கான எவர் சில்வர் தட்டுக்கள் அல்லது கிண்ணங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. பூஜை அறையில் தீர்த்தம் இல்லைன்னா சாமிக்கு நீர் வைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் எவர் சில்வர் பாத்திரங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. எவர் சில்வர் பாத்திரங்களை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் வாங்க. திருமணம், வளைகாப்பு போன்ற விசேஷங்களுக்கு பூ, பழம் போன்ற சீர்வரிசை பொருட்கள் வைப்பதற்கு எவர் சில்வர் பாத்திரங்களை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. பூஜை செய்யும் போது நிறையா பழங்கள் வைப்பதாக இருந்துச்சுன்னா எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்திக்கலாங்க. அதே போல் பூஜையின் போது பூ, பழம் போன்ற பொருட்கள் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா மட்டும் வைத்துவிட்டு அதற்கு பிறகு வேறு பாத்திரங்கள்லாம் மாற்றி விடலாங்க. அந்த சமயத்தில் கூட நம்ம எவர் சில்வர் பயன்படுத்தி கொள்ளலாங்க. சாமிக்கு நெய்வேத்தியம் படைப்பதற்கு மண்ணாலான பாத்திரங்களை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. வாஸ்து சாஸ்திரப்படி பூஜை அறை அமைப்பதற்கு வடகிழக்கு இல்லைன்னா மேற்கு
மேற்கு திசை மிகவும் ஏற்ற திசையாக சொல்லலாங்க. பூஜை அறையை மேற்கு திசையில் வைக்கும்போது அதை வடமேற்கு அல்லது தென்மேற்கு மூலையில் வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. பூஜை அறையில் சிலைகள் இல்லைன்னா படங்களை வைக்கும்போது அவை கிழக்கு இல்லைன்னா மேற்கு திசையை பார்த்த மாதிரி வைக்க வேணுங்க. நம்முடைய வீடு மேற்கு திசையில் இருந்துச்சுன்னா பூஜை அறைக்கு வடமேற்கு இல்லைன்னா தென்மேற்கு மூலையை தேர்வு செய்து வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நம்ம வீட்டு பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரப்படி அமைக்கும் போது வாஸ்து நிபுணரிடமிருந்து ஆலோசனை பெறுவது ரொம்பவே நல்லதுங்க. பொதுவாக நீங்க மேற்கு திசையில சாமி படங்களை வைக்க கூடாதுங்க. கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையில சாமி படங்களை வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நம்ம பூஜை அறையில வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா விளக்கு, ஊதுபத்தி, மணி, தீர்த்தம், புனித நூல்கள், சாமி சிலைகள் மற்றும் புதிய மலர்கள் போன்றவற்றை தாங்க நம்ம பூஜை அறையில வைக்க வேணும். சில முக்கியமான பொருட்களான கலசம், புனித நீர் நிரப்பப்பட்ட கலயமாகுங்க. கங்கஜால், துளசி செடி, பித்தளை பூஜை தியா போன்றவற்றை பூஜை அறையில் வைக்கலாங்க. உங்களுடைய வீடு வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா பூஜை அறையை வடகிழக்கு திசையில் அதாவது ஈசானிய மூலையில் வைக்க வேணுங்க. வாஸ்துப்படி இந்த திசை பூஜை அறைக்கு மிகவும் உகந்த திசையாகுங்க. ஏன்னா இது புனிதமாகவும் கருதப்படுதுங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் பொதுவாக விநாயகர் படம், சரஸ்வதி படம், லட்சுமி, முருகன் மற்றும் திருமால் படங்கள் வைக்கலாங்க. இதை தவிர குலதெய்வத்தோட படத்தையும் வைக்கலாங்க. நம்முடைய இஷ்ட தெய்வத்தோட படத்தை எது வேணாலும் வச்சு நம்ம வீட்டு பூஜை அறையில் வழிபடலாங்க. நடராஜர் போன்ற சிலை கடவுள்கள் படங்களை வாஸ்துப்படி சில கட்டுப்பாட்டுக்குள் தாங்க வைக்க வேணும். குபேர மூலையில குறிப்பாக வடகிழக்கு ஈசானிய மூலையில பூஜை அறைய வைக்கலாங்க. இது மங்களகரமானதாகவும் மற்றும் ஆன்மீக ஆற்றலையும் செல்வத்தையும் அதிகரிக்குதுன்னு சொல்லலாங்க. வீட்டு பூஜை அறையில கண்ணாடியை எங்க வைக்கலான்னு பார்த்தோம்னா வெளியிலிருந்து வீட்டுக்குள்ள வருபவர்களுடைய முகம் நேரடியாக தெரியும்படி முகம் பார்க்கும் கண்ணாடியை வைக்க வேணுங்க. அவர்களால் உண்டாகக்கூடிய கண் திருஷ்டி அந்த வீட்டை பாதிக்காதுங்க. அதே போல வீட்டு பூஜை அறையில கண்ணாடியை கிழக்கு திசையில வைக்கலாங்க. இல்லைன்னா வடக்கு திசையில வைக்க வேணுங்க. புதிய கண்ணாடி மட்டுமே பூஜை அறையில வைக்க வேணுங்க. உடைந்த கண்ணாடி, பழைய கண்ணாடியை பூஜை அறையில வைக்க கூடாதுங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில தண்ணீர் வைக்கலாங்க. தண்ணீர் வைத்து வழிபடுவது மங்களகரமானதாகவும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிக்க செய்யுங்க. குறிப்பாக செம்பு பாத்திரத்தை தண்ணீர் நிரப்பி வைத்து வழிபடுவது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி சாமி படங்களை வைக்கலாங்க. குறிப்பாக வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையை பார்த்தபடி சாமி படங்களை வைப்பது நல்லதுங்க. வடக்கு திசை நோக்கியும் கிழக்கு திசை நோக்கியும் படங்களை வைக்கும்போது பூஜை செய்பவர்கள் எதிர் திசையில் அமர்ந்து வழிபடுவதற்கு ஏற்றதாக சொல்லப்படுதுங்க. அதே போல வடக்கு திசையை பார்த்த மாதிரி சாமி படங்களை வைக்கும்போது அந்த பூஜை அறையில கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையை வைக்க வேணுங்க. வடகிழக்கு திசை பூஜை அறைக்கு உகந்த இடமாகுங்க. ஏன்னா இது சிவனின் இடமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. வாஸ்து சாஸ்திரப்படி பூஜை அருகில தென்கிழக்கு மூலையில் அதாவது அக்னி மூலையில் வைக்கக்கூடாதுங்க. அக்னி மூலையில் சமையல் அறை மட்டுமே வைக்க வேணுங்க. அது ரொம்பவே நல்லதுங்க. பூஜை அறைக்கு வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்கலாம்னு சொல்லலாங்க. அதே போல் வீட்டு பூஜை அறையை கன்னி மூலையில் வைக்கலாங்க. வாஸ்துப்படி கன்னி மூலையில் பூஜை அறையை அமைப்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுதுங்க. இருந்தாலும் சில காரணங்களுக்காக வடகிழக்கு அதாவது ஈசானிய மூலையில் பூஜை அறையை வைப்பதே சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் லட்சுமி குபேரருடைய படங்களை வைக்கும்போது வடகிழக்கு திசையில் பார்த்த மாதிரி வைக்க வேணுங்க. இது செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிக்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் மற்றும் நகைகளை வைக்கக்கூடிய பெட்டியை தென்மேற்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம பூஜை அறையில் சில வைக்கக்கூடாத சாமி படங்கள்னு இருக்குதுங்க. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. கோபமாக இருக்கக்கூடிய காளி படங்களை நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க. அதே போல் தலைக்கு மேலே வேல் இருக்கக்கூடிய முருகன் படத்தையும் வைக்கக்கூடாதுங்க. ருத்ர தாண்டவம் ஆடும் உருவம் இருக்கக்கூடிய படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க. இது எதிர்மறையான ஆற்றல்களை உண்டாக்குங்க. அதே போல் கொடூரமான பார்வையுடைய சாமி படங்களையும் வைக்கக்கூடாதுங்க. உடைந்த சிலைகள் இல்லைன்னா படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க. பூஜை அறையில் கிழிந்த சாமி படங்களை வைக்கக்கூடாதுங்க. உடைந்த சாமி படங்களை வைக்கக்கூடாதுங்க. நவ கிரகங்களோட படங்களையும் வைக்கக்கூடாதுங்க. மறைந்த முன்னோர்களுடைய படங்களை பூஜை அறையில் எப்பவுமே வைக்கக்கூடாதுங்க. வீட்டு பூஜை அறையில் இந்த சாமி படங்களை வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா இவை வீட்டில் எதிர்மறையான ஆற்றல்களை ஏற்படுத்துங்க. அதே போல் வடக்கு திசையில் சாமி படங்களை வைக்கலாங்க. வாஸ்து சாஸ்திரப்படி வடக்கு திசை கடவுள் படங்களை வைப்பதற்கு ஏற்ற திசையாகவும் சொல்லப்படுதுங்க.
வடக்கு திசையில் சாமி படங்கள் வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லலாங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் ஜன்னல் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் ஜன்னல் வைப்பதற்கு ஏற்ற திசையாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த திசையில் ஜன்னல் வைப்பதால் அறைக்கு தேவையான வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டு பூஜை அறையில் என்ன சாமி படங்களை வச்சுருக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.